ஓம் நமச்சிவாயா. அன்பார்ந்த பக்த கோடிகளே, இஞ்சிமேடு பெரியமலை சிவன் திருவருளால் இங்கே வந்து குடிமிருக்கின்ற பக்த கோடிகளே, உங்கள் எல்லோருக்கும் சகல நலமும் வளமும் கிடைக்க எம்பெருமானை வேண்டுகிறேன். என் அருளாசியும் வழங்குகிறேன். இந்த மலை தோன்றி வளர்ந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு இமயமலைக்கு நிகரான மலைன்னு சொல்லியிருக்கிறோம். இதுல பல அற்புதங்கள் நடந்தது பற்றியும் சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த மலை உருவாவதற்கு தேவதேவர்களே காரணமாக இருந்தாலும் எம்பெருமான் இந்த மலையை 500 ஆண்டுகளுக்கு முன்பு போர் தொடுத்து வந்து பாமினி அரசர்களை வீழ்த்தி மலையையும் மலை சார்ந்த கொத்தளங்களையும் இடித்து சர்வநாசம் செய்து விட்டனர். அந்த நிலையிலே 500 ஆண்டுகள் பூஜை புனஸ்காரம் இல்லாமல் இது ஒரு வெற்றிடமாக, மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமாக, ஒரு ஓடையிலே வந்து கரடுமுரடான இந்த பாறை மீது ஏறி நிற்பதற்கு கூட வழி இல்லாத நிலையில, சொல்ல போனா ஒரு புல்லு பூண்டு கூட இல்லாத இடம், மனித நடமாட்டம் இல்லாத இடம். இந்த மலை மேல வெட்ட வெளியில ஒரு கல் தூண் போல சிவலிங்கம் மட்டுமே இருந்தது. இதுதான் உலக அதிசயம். சிவனை தொடுவார் இல்லை. அவன் அணுவுக்கு அப்பால் நிற்பவன். சகல ஜீவராசிகளையும் உலகங்களையும் படைத்தவன், காப்பவன், பேரருள் புரிபவன். அவனுடைய சிவலிங்கத்தை இவர்களால் தொட முடியவில்லை என்பதுதான் உண்மை. இந்த கிராமத்திலே பிறந்த ஒரு விவசாயி திரு ராஜா என்பவர். அவர் எப்பொழுதும் சிவ சிந்தனையில் இருந்தவர். அவர் இந்த மலைக்கு ஒரு முறை வந்தார். மலை அடிவாரத்திலே ஒரு சாதுக்கள் இருந்தார். அவருடைய திரு பாதங்களிலே விழுந்து வணங்கினார். சாதுக்கள் கேட்டார், என்னப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டபோது, சுவாமி துயரத்தை நான் பெரிய பாரமா தாங்கின்னு வந்திருக்கிறேன், அதை உங்களிடம் இறக்கி வைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன்னா, உங்க குறைகள் எது இருந்தாலும் மலை மேல வெட்ட வெளியில் இருக்கான சிவன் அவனுக்கு சொல்லுப்பானார். அவரும் அதே போல அங்க சென்று மலை மேல ஒரு அற்புதமான சுனை இருக்குது. ஏன்னா அருமருந்து, இது நோய்களை நீக்கின்ற மாமருந்து. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், காலதாமதமான திருமணம், குழந்தை பேர் இல்லாதவர்கள், நோய் நொடியில் இருப்பவர்கள், மென்டல் கேசஸ் என்று எத்தனை இருந்தாலும் அத்தனைக்கும் ஒரு மாமருந்தாங்க இந்த சுனை தீர்த்து இருக்குது. ஆதி காலத்துல இருந்திருக்குது. அது ரிஷி முனிவர்களுக்காக சிவபெருமான் உண்டாக்கியது. கங்கையோடு தொடர்புடையது என்று கூட சொல்லி ஒரு புராண கூற்றுகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சுனை தீர்த்தத்தை எடுத்து திரு ராஜா அவர்கள் குளித்து விட்டு அந்த சுனை தீர்த்தத்தை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து, அதன் பிறகு அவர் முறையாக ஒரு கற்பூரத்தை ஏற்றி தேங்காயை உடைத்து அவர் பூஜை செய்த போது சுவாமிகள் சொன்னார், ராஜா இனிமேல நீ எது பேசினாலும் ஏன் காதல விழக்கூடாது. நீ ஏன் உள்ளுக்குள்ளவே என்னென்ன கோரிக்கைகள் இருக்குதோ அதையெல்லாம் நீ சிவனுக்கு வை, அவர் அருள் புரிவார்னார். அப்படியே ராஜா சுவாமிகள் தன் கோரிக்கைகளை வச்சார். அவர் கோரிக்கைன்னா, தனக்கு இருக்கிற நிலம் அவர் நிலத்திலேயே அவர் அடிமையா வேலை செய்கிறார். அதாவது இன்னொரு ஒருத்தருக்கு இந்த நிலத்தை எங்க தாத்தா வித்துடுற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் கடன் வாங்கிட்டு இருந்தார். கடன் வாங்கின ஜப்தி போடுறான். அப்போ கடைசியில ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னா, உங்க நிலத்துல நீங்களே பயிர் வச்சுங்க, எனக்கு இவ்வளோ கொடுத்துருங்கன்னு சொல்றார். அத மாதிரி நடக்குது. இவரும் ஒத்துக்குன்னு வந்தார். ஆனா அது காலப்போக்கில் மொத்தம் இந்த குடும்பத்துல பரசுராமனுடைய பிள்ளை ராஜா, அவருடைய பிள்ளைகள் மொத்தம் 8 பேர். அவங்களுக்கு யாருக்கும் கல்யாணம் ஆகல. இந்த முறைகளை எல்லாம் எப்படி செய்யணும், ஏது செய்யணுன்றதுக்காக அவரு என் குடும்ப பாரம் இறங்கணும், என் நிலம் எனக்கு திரும்பி கிடைக்கணும், நான் எல்லாத்திலையும் பயிர் வைக்கணும், சொந்த காலனை நிற்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். முடிஞ்ச பிறகு சுவாமி கேட்கிறார், என்னப்பா என்ன வேண்டிக்கிட்டேன்னா இதை சொன்னார் அவரு. ராஜா, நீ ஒரு சாதாரண விவசாயி, உன்னுடைய வேண்டுதல் கரெக்டா இருக்குதே, ஆனா இந்த சிவலிங்கம் நீ எத்தனை முறை வந்து பார்த்துருக்குற? ஐயா அப்படி இப்படி பார்ப்பேன், என் நிலம் பக்கத்துல இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டு போவேன், இருந்தாலும் நீங்க சொல்லிக்கிற மாதிரி இதுக்காக நான் வந்ததில்லை அப்படின்னாரு. அதனால இந்த மலையை பற்றி நினைக்காத மனுஷனா நீ இருக்கிற. நீயே ஒரு கடவுளை பற்றி நினைக்கிற உனக்கு
இந்த மலைக்கு வரணும்னு எண்ணம் இல்லாத போது இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உங்கள் கிராமம் இருக்குது. அதுலேருந்து எத்தனை பேர் வந்துடுவான்? யாரும் வரமாட்டாங்க இல்லையா? அதே போல் இன்னொன்று, மேற்கு திக்கில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து ஜனங்க வரவே முடியாது. காரணம், மத்தியத்தில் ஒரு பெரிய கேனால் போகுது. கேனால்லாம் ஓடை. அந்த ஓடையில் தண்ணி வெள்ளம் போகுது. ஒரு ஆள் ஆழம் இருக்கிறதுனால யாரும் வர்றதில்லை. அதனால் அந்த பக்கமும் வர முடியாது, இந்த பக்கம் மனசு இல்லை வரத்துக்கு. இப்படிப்பட்ட இடைப்பட்ட இடத்துல 2 ஏரிகளுக்கு மத்தியத்தில் சிவனாருடைய மலை இருக்குது. இந்த மலைக்கு யாருப்பா வருவாங்க? அதனால் நீ என்ன செய்யணும்னா, இனி வரும் காலத்தில் நீ கோயில் கட்டு நாங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், திருவண்ணாமலையில் தீபம் வச்சு ஏற்றுற போது அதே கார்த்திகை திருநாளையில் நீயும் விரதம் இருந்து உன்னால் முடிந்த அளவுக்கு நெய்யால் தீபம் ஏத்தனைனா உனக்கு உன் கோரிக்கைகள் வரும், வெற்றி பெறும். இந்த சிவன் தனக்கு வேண்டிய ஆளை வச்சு கோயிலையும் கட்டிக்குவான் அப்படின்னு அவர் சுவாமிகள் வாய் மலர்ந்தார். அதன் பிறகு அவர் கேட்குறார், எவ்வளோ நாளைக்கு ஏத்தன சாமின்னு? உன்னுடைய லைஃப், உன்னுடைய வாழ்நாள் இருக்க வரையிலும் இந்த கார்த்திகை தீபத்தை நீ ஏத்தணும். அதனால தான் ஒரு நல்லது நடக்கும். உனக்கு பிறக்கிற புள்ள இந்த கோயிலை கட்டுவோம்பா, நான் அருளாசி கொடுக்குறோம்பான்னு அந்த சாமி சொன்னார். அதன் பிறகு எங்கள் அப்பா 3 முறை அந்த சிவலிங்கத்தை சுற்றிட்டு வந்து பார்த்தா அந்த சாமிகளை காணவில்லை. இப்படியாக 63 ஆண்டுகள் எங்கள் தந்தையார் இந்த ஓடையில் நடந்து வந்து பாம்பு, பல்லி, தேளு, நாய் நெறி, ஓநாய்கள் இருக்கிற இந்த இடத்துக்கு கரடுமுரடான மலையில் ராத்திரியில் விளக்கு வெளிச்சம் இல்லாதல ஏறி சென்று தீபம் ஏற்றினார்னா வாழ்க்கையிலே தான் நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ, எவ்வளோ முயற்சி எடுக்கிறியோ அதுக்கேற்ற பலன் உண்டுன்னு அதுதான் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா பட்ட சிரமம் இருக்குதே, உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு செய்தி. இதெல்லாம் நடந்தது. எங்கள் அப்பா வந்து 1900 பிறந்தார். 1996 இறைவனடி சேர்ந்தார். இப்போ அவருக்கு 39 வயது இருக்கும்போது இந்த சம்பவம் சம்பவிச்சுது. 1939 எங்கள் அப்பாவுக்கு அந்த சாமியாருக்கும் நடந்த உரையாடல் நடந்தது. அவர் ஆசி வாங்கிட்டு போனார். அதே போல் எங்கள் அப்பா நடந்துக்கிட்டாரு. ஒவ்வொரு வருஷமும் இந்த குத்தைக்கு செய்திருந்த நிலம் கைக்கு வரணும் இல்லை, இவரும் இன்னொருத்தருக்கு அடிமையாக வேலை செய்யறதுக்கு கூடாதுன்னு கேட்டிருந்தார். அதனால் அந்த ஆண்டு எங்கள் அப்பா 1937 நினைக்கிறேன், 37 எங்கள் அப்பா கிளம்பி சிங்கப்பூர் போயிட்டு அங்கே கணக்கராக வேலை செய்கிறார். அப்போ அங்கே நடந்த ஒரு உரையாடலை அங்கே இருக்கிற ஆங்கிலேய பிரஜையில் அந்த தலைவர் எங்கள் அப்பாவை பார்த்து, என்னடா டெய்லி பார்த்தா மரத்தடியிலிருந்து இந்தியாவை நோக்கி சாமி கும்பிட்ற என்னடான்னு கேட்டார். இல்லை சாமி, எங்கள் மலை மேலே ஒரு சிவலிங்கம் இருக்குது, அது உடச்சி தள்ளிட்டு இருக்காங்க, அவரை வந்து நான் வணங்குறது டெய்லி என்னுடைய பழக்கம், அதனால் நான் இப்போ வணங்கினேன்னாரு. அட போடா ஃபூல்ஸு, நீங்கள் இன்னமும் கடவுள் நம்பிக்கை வச்சுக்கிறீங்க, மலை மேலே இருக்க கல்லுக்கு இங்கிருந்தே வணங்குற, போடா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். அடுத்தடுத்து நாட்கள் அவர் பார்த்த பிறகு ஒரு நாள், போடா உன் சாமி எனக்கு பிடிச்சி கொடுறா, நான் என் பூட்ஸு காலாளி உதைக்கிறேன்னாராம். எங்கள் அப்பா சொன்னார், சாமி ரப்பர் எஸ்டேட்டில் நான் வந்து வேலை செய்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன பேசலாம் மொழியை என் கடவுளை பேசுறதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாது, இது நல்லது இல்லைன்னு சொன்னாராம். என்னடா பண்ணுவான் சாமினாராம், எண்ணி 15 நாளில் நீங்களே என்னை அழைச்சி என் சிவனை பேசுறது தப்புன்னு சொல்ற அளவுக்கு, மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் இங்கே நடக்கும் அப்படின்னு வெளிநாட்டில் இருக்க அந்த ஆங்கிலேய பிரபுக்கு எங்கள் அப்பா சாதாரண அங்கே போய் கணக்கராக இருக்கிற எங்கள் அப்பா எழுத்தாளர், அவர் அக்கௌண்ட்ஸ் எழுதுகிற எங்கள் தந்தைக்கு இவ்வளோ கோபம் வந்துருக்குது. ஏன்னா சிவன் மேலே இருக்கிற பக்தி. அதே போல் ஒரு 15 நாளில் அந்த ஆள் குதிரை மேலே போவாராம். ஒரு நாள் குதிரை மேலே போகும்போது அந்த குதிரை அதுக்கு என்ன மிரண்டுச்சோ, எதை பார்த்து மிரண்டுச்சோ தெரியாது, ஓடி அந்த குதிரை விழுந்து இவரும் கீழே விழுந்து காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அவருக்கு உண்மை ஆஸ்பத்திரியில் போட்டு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அது ஏன் அந்த குதிரை போச்சுன்னு அதை தான் அந்த ஆங்கிலேய துறை நினைச்சார வழிய அந்த ராஜா சொன்னது நினப்பு வரல.
ஒரு கொஞ்ச நாள் ஆன பிறகு அவருக்கு தெளிவு வந்தது. இந்த ராஜா சொன்னா இல்ல, நீ எண்ணி 15 நாள் நீ என்னை தேடுவேன்னு சொன்னேன். சரி, அதில் என்ன இருக்குது பார்க்கலான்னு அவரு எங்கள் அப்பாவை அழைச்சி கேட்டு போது தான் அவர் சொன்னாராம், சுவாமி உனக்கு நானே ஒரு 15 நாள் நீவி விட்டேன்னா, அதாவது தொடுதல் முறையில் நானே தடவி விட்டு அழுத்தி விட்டேன்னா உன் நோய் சரியாயிடும். ஏன்னா அது சிவன் மேலே இருக்கிற அருள், இது சிவசக்தி தான் நான் உனக்கு காட்டுறேன், இது நீங்க பாருங்க அப்படின்னா. அதே போல 15 நாள் எங்கள் தந்தையார் அவருக்கு உரிவு விட்டாரு, நல்லாயிட்டாரு. அப்பதான் அவர் கேட்டாரு, ஏண்டா இது 1 மாசம் 2 மாசம் 3 மாசம்னு சொல்றாங்க, நீ 15 நாளே குணப்படுத்திட்டு எப்படின்னா சிவனுடைய பெருமை சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்க அப்பா. அப்பதான் உங்க சிவன்னா யாரு, அவருடைய பெருமைகள் என்ன இப்ப சொல்றான் எனக்குன்னு சொல்லும்போது தான் எங்க அப்பா அந்த ஊரை பற்றியும் சிவனுடைய பெருமை பற்றியும் 63 நாயன்மார்களுடைய பெருமைகளை பற்றியும் 64 திருவிளையாடல்களை பற்றியும் என் தென்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்ற அந்த கருத்தையும் எடுத்து வலியுறுத்தி அவனை வணங்குங்க சார், எல்லாம் நடக்கும் அப்படின்னு அந்த துரைக்கு சொன்னாராம். அந்த துரை என்ன சொன்னாராம், கொஞ்ச நாள் குணமாயிட்டு வந்த பிறகு, ராஜா நீ அந்த மலை மேலே இருக்கிற கோயிலை கட்டன்ற மாதிரி நீ பேசின, அது என்ன செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும், உங்கள் நிலகம் குத்தகைகள் இருக்குதுன்றல, அந்த குத்தகைக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுத்து உன்னை ரிலீவ் பண்ணிடுறேன், நீயே அந்த நிலத்துக்கு ஓனர் ஆகிடுவ, நீ போயிட்டு அந்த நிலத்தை வாங்கி பயிர் வச்சுக்கின்னு உங்கள் சிவனை வழிபட்டுன்னு இருப்பா, நான் அந்த அளவுக்கு உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஆங்கில துரை சிவபெருமான் இருந்த அருமை பெருமைகளை தெரிந்து கொண்டு அவர் பணம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. எங்கள் அப்பா அந்த நிலத்தெல்லாம் மீட்டுறாரு, இவர் ஓனர் ஆகிறாரு இந்த நிலத்துக்கு. அப்புறம் தம்பிங்களை படிக்க வைக்கிறாரு, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணுறாரு. இப்படியே ஆச்சு. அப்போ 1939 தான் இந்த மலை மேலே எங்கள் அப்பா தீபத்தை ஏற்றுறாரு. அப்போ அவங்க தம்பிக்கு கூட வருவாங்களாம். கல்யாணம் ஆன பிறகு தான் அதிகமாக வர்றது இல்லையா. ஒரு தம்பி 2 தம்பி சென்னைக்கு போயிட்டாங்க, ஒரு தம்பி இங்கே இருந்தார். எங்கள் அம்மாவும் பக்தி மார்க்கமா எங்கள் அப்பாவுக்கு வேண்டிய அத்தனை பணிவிடைகளையும் செய்வாங்க. நெய் தீபத்தை கொடுப்பாரு. எங்கள் அப்பா மௌன சாமின்ற மாதிரியே அதிகமாக பேச மாட்டாராம். சகல உயிர்களும் ஜீவராசிகளும் ஒன்று, அதற்கு நாம் அன்பு காட்ட வேண்டும் அப்படின்ற அந்த ஆன்ம சிந்தனையோடு வாழ்ந்தவர். அதுதான் 1996 இயற்கை அடை போகிறாரு. அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. என்னுடைய குருநாதரை போய் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, தம்பி உங்கள் அப்பா இன்னும் ஒரு 7-8 மாதத்தில் இறைவனடி சேர்ந்துருவார். இல்லை சாமி, அவர் 105 வயசு வரலாம் இருப்பார், இப்போ தான் நீங்கள் சொல்கிறது 95 சொல்கிறீங்க, அவர் இன்னும் ஆண்டுகள் இருக்கணும். இல்லை, அது உங்கள் அண்ணனுக்கு தான் அந்த ஜாதக பொருத்தம், உனக்கு அது கிடையாது. உங்கள் அப்பா விரைவில் இறைவனடி சேருவான். அதனால் அவன் உயிரோடு இருக்கும்போது நீ என்ன பண்ணோம், பூமி பூஜையை நடத்து. பூமி பூஜை நடத்தினா அவர் இறந்தார்னா கூட அவர் ஆத்மா சாந்தி அடையும், பெருமகிழ்ச்சியோடு இறைவனடி சேருவார் அப்படின்னாரு எங்கள் அப்பா. அதன் பிறகுதான் வேகம் எடுத்தது என்னுடைய வேலை. அப்படி வேகம் எடுத்ததுனால நான் ராமேஸ்வரம் மதுரை எல்லாம் முடிச்சுட்டு உத்தரகோசை மங்கைக்கு வந்தேன். அங்கே கடவுளை நானும் என் மனைவி வணங்கிட்டு அங்கே ஒரு ஒரு மரத்தை சுற்றி ஒரு கட்டை கட்டியிருக்காங்க. அதில் போய் உக்காரலான்னு போன போது அங்கே ஒரு 80 வயது தக்க வெள்ளை ஆடை, வெள்ளை வேட்டி, வெள்ளை முடி, ஜடாதாரி சுவாமியார் இருந்தார். தடால்னு அவர் காலில் போய் விழுந்தேன். அவர் எங்கே ரொம்ப தூரத்தில் இருந்தியன்னு வரையான்னு கேட்டார். ஆமாம் சாமி, நான் பெங்களூர்லேருந்து வந்தேன்னே. என்ன பெரிய வேலையோடு வந்திருக்கேன் நினைப்போட. ஆமாம் சாமி, நான் சிவன் கோயில் கட்டணுமான்னு கேட்டார். மறுபடியும் படாக்குன்னு அவர் காலில் விழுந்தேன். ஏன்னா என் மனசில் இருக்கிறது அவருக்கு தெரியுது, இவர் சுவாமிஜி தான் என்று நான் முடிவெடுத்து கொண்டேன். அப்புறம் உட்கார நான் உட்காரல அவர் பக்கத்தில், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு அது சுவாமிஜி தான். அப்போ அவர் சொன்னார், இந்த மரத்தில் ஒரே ஒரு கனி தான் வருஷத்துக்கு ஒரு முறை காய்க்கும், அதனால் இந்த மரத்தில் கனி இருக்குதா பாருனாரு. தேன்னா என் கண்ணுக்கு படல. சாமியே இதுக்கு இதோ இருக்குப்பான்னு ஒன்று பறித்து எனக்கு கொடுத்தாரு. அந்த கனியை நான் சாப்பிட்ட பிறகுதான் என்னுடைய ஞானோதயம், புலமை, இறைவன்பால் இருக்கின்ற பக்தி மிக வேகமாக பெருக்கெடுத்து ஞானத்தை பெற்று நானே இந்த கோயில் கட்டத்தில் வேகமாக ஈடுபட்டேன். அது 1994. நான் 1982 கர்நாடகாவுக்கு IAS ஆஃபீஸராக போயிட்டேன்.
அப்போ 94னா நான் வந்து மாவட்ட ஆட்சியாளர் போஸ்டெல்லாம் முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின்ட் டைரக்டராக இருக்கிற நேரத்தில் இந்த கோயிலை கட்டணுன்றதுக்காகத்தான் அந்த சர்வீஸில் தான் வெளிவர முடியும். அப்படி வெளிவரும் போது தான் இந்த கோயில்களை எல்லாம் பார்த்து இறைவனுடைய அருளை பெற்றுக்கிட்டு இந்த மலையில் வந்து சர்வீஸில் இருந்த போதே 94, 95 விநாயகருக்கு வந்து சாந்தி பூஜைகளை நடத்தி இறைவனுடைய அருள் என்னன்னா, அவன் அருள் இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம். எல்லாம் அவனே, எதிலும் அவனே, அவன்துன்னு எல்லாம் அவன் நினைச்சான்னா அப்படி கண்ணசிச்சால் போதும், எல்லாம் கோடான கோடி பொருள் வந்து சேரும். மாட மாளிகை கூட கோபுரங்கள் அமரும், பெரிய நகரமே இது அமையும். அதனால நான் மாவட்ட ஆட்சியாளராக இல்லை. அப்போ 2 மாவட்டங்கள் 3 மாவட்டத்தில் ஆட்சியாளராக இருந்து இன்னொரு ஆட்சியாளரை சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த பதவியும் முடிச்சுட்டு அதன் பிறகுதான் நான் வந்து ஜாயின்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் இருக்கும்போது தான் எனக்கு நான் ஓய்வாக இருக்கிறேன்ல, அந்த இது மாதிரி போஸ்டிங்கில் வந்து ஓய்வு கிடைக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்தி தான் நான் மதுரை, ராமேஸ்வரம், இந்த உத்தரகோஷ மங்கை கோயில்களை வந்து சுத்தினேன். அப்போதான் அந்த சாமி ரூபத்தில் வந்து எனக்கு சாமியார் ரூபத்தில் வந்து சிவபெருமான் ஞானக்கடியை கொடுத்தார். அது சாப்பிட்ட பிறகு அது நடக்குது. அதன் பிறகு வேகமாக எடுத்தது. அவன் அருள் இருந்தால் எங்கே இருந்தானா எப்படி இருந்தாலும் செய்யலாம். ஒன்றுமே இல்லாத ராஜாவுக்கு அவர் வந்து தீபத்தை எழுத வச்சார் இல்லை, அப்படி அது அவர் பிடிவாதமாக இறைவன் பால் வைத்த பக்தியால் அவர் தொடர்ந்து 63 ஆண்டுகள் தீபம் ஏற்றுறார். அந்த நடக்க முடியாத வயதில் கூட தூக்கிட்டு போய் கூட நாங்கள் விட்டுருக்கோம். தூக்கிட்டு போங்களா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி கூட்டி போனார். அப்படியெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். எங்கள் அப்பா உறுதியானவர், பல புத்தகங்களை படித்து பெரிய பண்டிதர். என் கூட என் கவிதையில் எழுதியிருப்பேன், நீ வந்து உலகத்துக்கு தெரிந்திருந்தா இந்த இளையராஜா விட நீ பெரிய இளையராஜாவுக்கு அண்ணனா கூட இருந்திருப்ப, நீ அழகாக பாடுற, பல விஷயங்களை தெரிஞ்சிருக்கிற, ஞானம் பெற்றவர், நீ பல நாடகங்களில் வந்து எல்லாருக்கும் பின்பாட்டு பாடியவர், நீங்கள் அல்லி தர்பார்லேருந்து எல்லா பாடல்களையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்து படிப்பார். அவரே எங்கள் நிலத்தில் வாங்கின நிலத்தில் ஒரு பரன் கட்டி அந்த பரன் மேலே இருந்து அவர் படித்தார். ஏன் பரன் கட்டினாரு? இந்த பாம்பு பள்ளிலாம் ஒரு ஒரு ஊரில் ஒரு விவசாய பூமியில் போய் வாழறாருன்னா இதெல்லாம் சகஜம். அதுக்காக பரன் கட்டி அந்த பரன் மேலே தான் படுப்பார் ராத்திரி நேரத்தில். அப்படியாக அப்போ அந்த புத்தகத்தெல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணி பாடினவர் அவர். மிக சிறந்த ஞான கனி. அவர் உலகத்துக்கு தெரியாமையே போயிட்டார். அதனால்தான் இப்போ ராஜா சுவாமிகளும் அவருடைய துணையாருக்கும் இருவருக்கும் சேர்ந்து ஒரு மகா மண்டபத்தை, ஜீவ சமாதியை, அதில் சிலைகளையும் வைத்து அதை திறப்பு விழா நடத்த இருக்கிறோம். இதில் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. எப்பவுமே ரிஷி முனிவர்கள் வந்து காட்டில் வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே மிக அற்புதமானது. சிவனுடைய வாழ்க்கை அது. ஆற்றங்கரை ஓரத்தில் இருப்பாங்க, நீருக்கு பஞ்சமில்லாத வாழ்வாங்க. ஒரு இலையை சாப்பிட்டாவே பசி போயிடுமா, அப்படி வாழ்ந்தார்கள். இந்த காலத்தில் ஒரு அற்புதம் செய்த ஒரு ராஜாசாமியின் ஜீவசமாதி எத்தனையோ பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் எங்கேயாவது ஒரு ஜீவசமாதியில் துணைவியாரை பற்றி பேசியிருக்காங்களா? இது எனக்கு தோணுது. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா உதவி செய்தனாலேயும், எங்கள் அம்மா ரொம்ப அறிவுஜீவி, படிக்காத அம்மையாராக இருந்தாலும் அறிவாற்றல் உள்ளவங்க. அதனால் அவங்களுக்கும் இந்த சிலையை வைக்கணும். எங்கள் அப்பா சமாதியில் அவருடைய சிலைகளை வச்சு கணவன் மனைவியை வணங்க வைக்கணும். மக்கள் இவங்களை பார்த்து உதாரண தம்பதியர்களாக இருக்கணும்னு எனக்கு தோணுதுனால எங்கள் தாயாரையும் சின்னம்மாவையும் இதில் சேர்த்து வச்சுக்கிறோம். இது ஒரு புரட்சிகரமான செயல். இது எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். இந்த காலத்தில் தாயை போய் அடிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்கானுங்க, தந்தைக்கு கொடுங்குற பிள்ளைங்களாம் இருக்கானுங்க. ஆனால் அதை ஆரம்பத்தில் கொண்டு போய் தள்ளி மனைவி பேச்சு கேட்டுக்கணும் கொடுமை பண்ணுற பையன்கள்லாம் இருக்கானுங்க. இதெல்லாம் இல்லைன்றதுக்காக நம்ம காலத்தில் இந்த கலியுகத்தில் நம்ம செய்திருக்கின்றதை வந்து புரிஞ்சுங்க. இப்படிப்பட்ட அந்த அற்புதமான அந்த மணி மண்டபத்தை, ஜீவ சமாதியை, சிலைகளை திறந்து வைக்க நம்ம எளிமைக்கும் எளிமையான நம் கால காமராஜராக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற புதுமை முதலமைச்சர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்களை அழைக்கிறோம். அவர் நேரடியாக நாங்கள் சென்று அழைத்த போது
விவரத்தை கூறிய போது நான் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டார். வருகின்ற 28ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழில் 12ஆம் தேதி ஆடி 12ல் அவர் தேடி வரார் நம்ம கோயிலுக்கு. இது கூடவே நம்ம மாவட்ட ஆட்சியாளர் வந்தனா கார்கு அவர்களும், உதயகுமார் எஸ்பி திருவண்ணாமலை மாவட்டம் அவர்களும் அழைத்திருக்கிறோம். அவர்களும் வருவதாக கூறியிருக்கிறார்கள். இப்படியாக இந்த ஏராளமான சாதுக்கள் சன்னியாசிகள் வருவார்கள். அவர்களுக்கும் நாங்கள் ஒரு குரு பூஜையாக நடத்துவதனால், ஏன்னா எங்கள் அப்பா சமாதி அடைந்து 30 ஆண்டுகள் ஆகுது. அது அவர் சமாதி அடைந்த நாள் தான் 28/7. எனவே 30வது ஆண்டாக குரு பூஜையாகவும் மண்டபம் திறப்பு விழாவாகவும் செய்திருக்கிறோம். பல சாதுக்கள் சன்னியாசிகள் கலந்து கொள்வார்கள். பொதுமக்களும் நீங்கள் கலந்து கொண்டு அந்த சுவாமிஜியினுடைய அருளை பெற்றால், அவர் குரு அருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும். திருவருள் என்பது சிவனுடைய அருள். எனவே மக்களுக்கு தெரியுதில்லை. மாதா பிதா குரு தெய்வம்னுவாங்க. அந்த குரு தான் அந்த ஸ்தானத்தில் தான் எங்கள் அப்பா இருக்காரு. அவர் சுவாமிஜி ஆகிட்டாரு. அவருடைய சமாதியம் வச்சாச்சு. அவர் அருள் இருந்தால் சிவன் அருள் கிடைக்கும். இதை மக்களுக்கு பெரும்பாலும் தெரிவித்தில்லை. நீங்கள் இனிமேலாகலும் தெரிந்து கொண்டு, காலையில் எழுந்தீங்களா, வந்தீங்களா, இங்கே வந்து காலையோ மாலையோ அந்த சமாதியில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பூஜை பண்ணிட்டு, ஐயா எனக்கு இந்த நடக்கணும் அது நடக்கணும் வேண்டுதல் வைங்க. உங்கள் வேண்டுதல் அவங்க ராஜா சுவாமிகளும் சின்னம்மா தாயும் ஈடேற்றி சிவன் மூலம் ஈடேற்றி தருவார்கள். நீங்கள் சுக வாழ்வு காணலாம். சாதுக்கள் சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜீவசமாதியில் போயிட்டு 1 வாரம் கூட அங்கேயே இருந்து அவருடைய கோரிக்கைகள் வந்து ஈடேற வருகின்ற தவம் இருப்பாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க, நோன்பு இருப்பாங்க. இதெல்லாம் சாமி அந்த குரு பூஜைக்கு உரிய மரியாதை. அதை நீங்க செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். உங்களுக்கு இந்த விவரத்தை நான் சொல்றேன். நீங்க வாங்க, இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக நடத்துங்கள். உங்களுக்கு பேரொருளும் திருவருளும் கிடைக்கும் என்று கூறி, அந்த 28ஆம் தேதி ஜூலை மாதம் ஆடி 12 செவ்வாய்க்கிழமை தவறாமல் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து சிவனுடைய அருளையும் இந்த தம்பதியருடைய அருளையும் குரு விழாவிலே குரு பூஜையிலே பெறுங்கள் என்று உங்களை அழைக்கிறேன். வாருங்கள், வாருங்கள், இறையருள் பெறுங்கள். ஓ நமச்சிவாய.